அப்பவரே மானிட கோலமா நம்மை மறுரூபமாக்க மழலையாய் ஆராரோ உயிரை அப்பவரே மானிட கோலமா நம்மை மறுரூபமாக்க மழலையாய் ஆராரோ ஆலயமே ஆராரோ ஆருயிரே ஆராரோ ஆலயமே ஆராரோ ஆருயிரே ஆராரோ பிதாவின் சுதனே ஆராரோ பெரியமே ஆராரோ பிதாவின் சுதனே ஆராரோ பெரியமே உயிரே அப்பவரே மானிட கோலமா நம்மை மறுரூபமாக்க மழலையாய் ஆராரோ உலகமறியா எந்தன் கையில் உலக நாயகன் புருஷனை அறியா எந்தன் கையில் பரம புருஷோத்தமன் யோசேப்பாகிய எந்தன் கையில் இயேசு ரட்சகன் தாவீதின் வம்சத்தில் பிறந்தவன் உலகம் அறியா எந்தன் கையில் உலக நாயகன் புருஷனை அறியா எந்த கையில் பரம புருஷோத்தமன் யோசேப்பாகிய எந்த கையில் இயேசு ரட்சகன் தாவீதின் வம்சத்தில் பிறந்தவர் என் கையில் தாவீதின் மைந்தன் ஆலயமே ஆருயிரே ஆலயமே ஆருயிரே பிதாவின் சுதனே ஆராரோ பெரியமே ஆராரோ பிதாவின் சுதனே ஆராரோ பெரியமே ஆராரோ உயிரை அப்பவரே மானிட கோலமா நம்மை மறுரூபமாக்க மழலையாய் ஆராரோ எந்தன் கையில் யூதராஜ சிங்கம் காத்திருந்த எந்தன் கையில் கர்த்தாதி கர்த்தன் நாளாகிய எந்தன் கையில் ஆராதனை நாயகன் ஆலயத்தை விட்டு நீங்காத என் கையில் அதிசய ராஜன் சிமியோனாகிய எந்தன் கையில் யூதராஜ சிங்கம் காத்திருந்த எந்தன் கையில் கர்த்தாதி கர்த்தன் நாளாகிய எந்தன் கையில் ஆராதனை நாயகன் ஆலயத்தை விட்டு நீங்காத என் கையில் அதிசய ராஜன் ஆலயமே ஆராரோ ஆருயிரே ஆராரோ ஆலய
நம்மை மறுரூபமாக்க மழலையாய் ஆராரோ. உயிரை கப்பவரே மானிடர் கோலமா அந்த நம்மை மறுரூபமாக்க மழலையாய் ஆராரோ. உற்சாகமாய் கரங்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை வழி நடத்துகிற நல்ல தேவன். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் அல்லேலூயா. நாம் தொடர்ந்து தியானிக்கிற ரோமரின் புஸ்தகத்தோடு கூட இன்றைக்கு பிறப்பின் செய்தியை நாம் தியானிக்க போகிறோம். அதனால கொஞ்சம் சில வசனங்களை மாத்திரம் அந்த பகுதியிலே கொஞ்சம் வசனங்களை மாத்திரம் நம்ம வாசிச்சுட்டு பிறப்பினுடைய காரியங்களிலே அதை நான் சம்பந்தப்படுத்தி பேச விரும்புகிறேன். அல்லேலூயா. எடுத்தோள் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமபுரிக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனத்தை சத்தமாய் தெளிவாய் வாசிக்க கேட்போம். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பட்சபாதம் இல்லாத தேவன். அல்லேலூயா. அவருடைய பிறப்பு பட்சபாதம் இல்லாத பிறப்பு. அதை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. சில வசனங்களை இந்த பகுதியில் நாம் வாசித்து இந்த 2ஆம் அதிகாரத்தை நாம் முடிப்போம். 12 15 வரையான வசனங்களை வாசிக்க கேட்கலாம். எவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் எவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் கெட்டு போவார்கள். அவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் கெட்டு போவார்கள். எவர்கள் நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டவர்களாய் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணத்தினாலே ஆக்கினை தீர்ப்படைவார்கள். அவர்கள் நியாயப்பிரமாணத்தினாலே ஆக்கினை தீர்ப்படைவார்கள். நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல. நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்கள் நீதிமான்களாக்கப்படுவார்கள். அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுவாபமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய மனசாட்சி கூட சாட்சியிடுகிறதினாலும் குற்றம் உண்டு குற்றமில்லை என்று அவருடைய சிந்தனைகள் ஒன்றோடு ஒன்று தீர்க்கிறதினாலும் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்ற கிரியை தங்கள் இருதயங்கள் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். 17 29 வரை. நீ யூதன் என்று பெயர் பெற்று நியாயப்பிரமாணத்தின் மேல் பற்றுதலாய் இருந்து தேவனை குறித்து மேன்மை பாராட்டி நியாயப்பிரமாணத்தினால் உபதேசிக்கப்பட்டவனாய் அவருடைய சித்தத்தை அறிந்து நன்மை தீமை என்னதென்று வகையறுக்கிறாயே. நீ உன்னை குருடருக்கு வழிகாட்டியாகவும் அந்தகாரத்தில் உள்ளவர்களுக்கு வெளிச்சமாகவும் பேதைகளுக்கு போதகனாகவும் குழந்தைகளுக்கு உபாதியாகவும் நியாயப்பிரமாணத்தின் அறிவையும் சத்தியத்தையும் காட்டிய சட்டமுடையவனாகவும் எண்ணுகிறாயே. இப்படி இருக்க மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்கு தானே போதியாமல் இருக்கலாமா? களவு செய்யக்கூடாது என்று பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாம். விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிற நீ விபச்சாரம் செய்யலாமா? விக்கிரகங்களை
விக்கிரகங்களை அருவருக்கிற நீ கோவில்களை கொள்ளையிடலாமா? நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீனம் பண்ணலாமா? எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறது. நீ நியாயப்பிரமாணத்தை கைக்கொண்டு நடந்தால் விருத்த சேதனம் பிரயோஜனம் உள்ளதுதான். நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்தால் உன் விருத்த சேதனம் இல்லாமை ஆயிற்றே. மேலும் விருத்த சேதனம் இல்லாதவன் நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்ற நீதிகளை கைக்கொண்டால் அவனுடைய விருத்த சேதனம் இல்லாமை விருத்த சேதனம் என்று எண்ணப்படும் அல்லவா? சுவாபத்தின்படி விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்தும் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவனாய் இருந்தால் அவன் வேத எழுத்தும் விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்து நியாயப்பிரமாணத்தை மீறுகிற உன்னை குற்றப்படுத்துவான் அல்லவா? ஆதலால் புறம்பாக யூதனானவன் புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனம் அல்ல. உள்ளத்திலே யூதனானவனே யூதன் எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே. இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷரால் அல்ல தேவனால் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. யூதர்கள் புறஜாதிகள் இவர்களுக்குள்ளே காணப்படுகிற போராட்டங்களை குறித்துதான் இந்த கடிதத்தில் அவர் எழுதுகிறார். நான் ஸ்லாக்கியம் பெற்றவன், நான் இந்த பாக்கியத்தில் பிறந்தவன், நியாயப்பிரமாணங்கள் எங்களுக்கு உண்டு என்று சொல்லுகிற அவர்கள் நியாயப்பிரமாணத்தை மீறி செயல்படுகிறதை குறித்து பார்க்கிறது. ஆதலால் ஆவின்படி நடக்கிற காரியம், விசுவாசத்தின்படி நடக்கிற காரியத்தை உறுதிப்படுத்தும்படியாய் பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். 11ஆம் வசனத்தை மீண்டும் வாசிக்க கேட்போம். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. ஒரு ஆமென் சொல்லலாமா? கரங்களை தட்டி உற்சாகமாய் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி. அல்லேலூயா. அவர் யூதர்களுக்காகவும் பிறந்திருக்கிறார், புறஜாதிகளுக்காகவும் பிறந்திருக்கிறார். அந்த நாளை நாம் கொண்டாட வந்திருக்கிறோம். உற்சாகமாய் கரங்களை தட்டுடைய நாமத்துக்கு மகிமையை செலுத்தி. For there is no respect of person with God. For God shows no partiality, undue favor or unfairness. With him, one man is not different from another. அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை. ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷனுக்கு நம்ம வித்தியாசத்தை பார்க்கிற தேவன் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசிகள் ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பட் காட் வில் கிரேட்லி ரிவார்ட் ஸ்பிரிச்சுவலி எவரி பர்சன் ஹூ ஹேபிச்சுவலி டஸ் குட் டீட்ஸ். He will certainly do this for the Jews because God chosen them as his special people, but he will also do it for the non-Jews. God will do this fairly because people's status does not influence him. மனிதனுடைய எந்த ஸ்டேட்டஸும் அவரை ஒன்றும் பண்ணிவிட முடியாது. அல்லேலூயா. யூதர்கள் விசேஷித்தமானவர்கள் தான். ஆனாலும் பட்சபாதம் இல்லாத தேவன் சொல்லுகிறார், புறஜாதியும் எனக்கு விசேஷித்தமானவர்கள். ஆதலால் தான் நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். விசுவாசித்த கரங்களை பெற்றவருக்கு நாமத்துக்கு மகிமையை செலுத்தி. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அவருடைய பிறப்பின் காரியங்கள் சர்வ உலகத்திற்கும் ஆசீர்வாதமாய் அவர் பிறந்திருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களோ? அல்லேலூயா. அநேக காரியங்கள் இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தை குறித்து நாம் கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம்.
இது எவ்விதமாய் துவங்கிற்று, இந்த சாண்டா கிளாஸினுடைய காரியங்கள், இந்த கிறிஸ்மஸ் ட்ரீனுடைய காரியங்கள் என்று பல வரலாற்று பின்னணிகள் இன்னும் பேசப்பட்டு கொண்டு வருகிறது. நாம் இன்றைக்கும் அந்த வரலாற்று பின்னணிகளின் காரியங்களை பின்தொடர்கிறவர்கள் அல்ல. ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. என் தேவன் எனக்காக இந்த பூமியில் பிறந்தார். அல்லேலூயா. அந்த இரட்சண்ய அனுபவத்தை, அந்த பிறப்பின் அனுபவத்தை என் வாழ்க்கையிலே 2 முறை நான் அதை கொண்டாடும்படியாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒன்று அவர் மாம்ச பிரகாரமாக இந்த உலகத்தில் பிறந்த நாள், இன்னொன்று ஆவிக்குரிய பிரகாரமாய் எனக்குள்ளே பிறந்த நாள், ரட்சிப்பை கொடுத்த நாள். அல்லேலூயா. அதை கொண்டாடும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார். அது மாத்திரம் நம்முடைய நினைவில் இருக்கட்டும். ஏனென்று சொன்னால் இந்த பல வரலாற்று பின்னணியுடைய காரியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது அது அவருடைய கொண்டாட்டங்கள், குடி, வெறி, விபச்சார கிரியைகள் அதில் கொண்டு போய் விடுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் உளையான சேற்றில் இருந்து நம்மை தூக்கி எடுத்து அல்லேலூயா வாழ்வு கொடுத்தவரை மகிமைப்படுத்தும்படியாக கிருபை பாராட்டி இருக்கிறார். உடல், பொருள், ஆவி, ஆத்மா, சரீரம், பலனெல்லாம் அவருக்குரியதாய் அவரை கொண்டாடும்படியாய் ஹல்லேலூயா நித்தம் அவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. விசுவாசித்து நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. பட்சபாதம் இல்லாதவராய் அவர் பிறந்தபடினால தான் இன்றைக்கு கிறிஸ்துவம் என்ற காரியங்கள் உருவாக்கப்பட்டு ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற கூட்டம் உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது. ஆமென். இதே அதிகாரத்திலே பவுல் ஒரு காரியத்தை தெளிவாய் எழுதுகிறார். ரோமர் 2ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனத்தை சத்தமாய் தெளிவாய் வாசிக்க கேட்போம். என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். ஒரு காரியத்தை பவுல் தெளிவாக எழுதுகிறார். என் சுவிசேஷம். பக்கத்தில் பாட்டு சொல்லலாமா? நல்லதான் சொல்லுங்களேன். அல்லேலூயா. என் சுவிசேஷம் என்று ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். இதன் அடிப்படையில் நான் பார்க்கிற பொழுது 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இருந்து 7ஆம் வசனம் வரையான வசனங்களை வாசிக்க கேட்போம். இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவர் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்றும் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் நல்ல கரங்களை தட்டி தேவகுமாரனுமாய் இருக்கிறார். உற்சாகமாய் என்னுடைய சுவிசேஷத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவர் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். 6-7 ஆகிய வசனங்கள். அவர் சகல ஜாதிகளையும் அவர்களுக்குள் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவராகிய உங்களையும் தமது நாமத்தின் நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படியும் பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளி செய்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. இந்த வார்த்தையின் அடிப்படையில் 6ஆம் வசனத்தில் அவர் ஒரு காரியத்தை எழுதுகிறார். அவர் சகல தேசங்களையும் அவர்களுக்குள் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களை அல்லேலூயா எல்லா தேசங்களையும்
விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய பண்ணும்படியாய் எங்களுக்கு இவ்விதமான ஊழியத்தை கொடுத்திருக்கிறார் என் சுவிசேஷத்தினாலே. அல்லேலூயா. இதே அதிகாரத்திலே 1ஆம் அதிகாரத்திலே 16, 17 வசனங்களை வாசிக்க கேட்போம். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து வாசிங்க. நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பெலனாய் இருக்கிறது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு ஆமீன் சொல்லலாமா? எல்லாவற்றையும் நான் விசுவாசத்தில் சுதந்திரிக்கும்படி கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர் எனக்காக பிறந்தார் என்று விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அவர் எனக்காக சிலுவை சுமந்தார் என்று விசுவாசிக்கிறேன். அவர் எனக்காக மரித்தார் என்று விசுவாசிக்கிறேன். அவர் எனக்காக உயிர்த்தார் என்று விசுவாசிக்கிறேன். மாத்திரமல்ல, எனக்காக மீண்டும் வரப்போகிறார் என்று விசுவாசிக்கிறேன். இந்த சுவிசேஷம், அறிவிக்கப்பட்ட இந்த சுவிசேஷம் என்னை விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய பண்ணி இருக்கிறது. பட்சபாதம் இல்லாத தேவன் எனக்காக பிறந்திருக்கிறார். யூதர்களுக்கு மாத்திரமல்ல, இஸ்ரவேலுக்கு மாத்திரமல்ல, எனக்காகவும் பிறந்திருக்கிறார் என்பதை கொண்டாடும்படி கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்திலே ஒரு காரியம் அங்கு உரைக்கப்படுகிறது. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன் அறிவித்தது. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு சுவிசேஷம் முன் அறிவிக்கப்பட்டது. எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அழைக்கப்பட்ட ஆபிரகாமுக்கு ஒரு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. என் சுவிசேஷத்தினாலே இவ்வளவு பலனாய், இவ்வளவு அதிகாரத்தோடு பவுல் சொல்வதற்கு காரணம், ஆண்டவராகிய இயேசுவின் பிறப்பை குறித்த நற்செய்தி ஆபிரகாமுக்கு அறிவிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். நமக்கு தெரிந்த பிரகாரத்திலே மரியாளிடத்திலே காபிரியேலினால் அறிவிக்கப்பட்டது நமக்கு நல்லா தெரியும். லூக்கா 1ஆம் அதிகாரம் 26 31 வசனம் வரைக்கும் அதை எடுத்துக்கொள்ளுங்க. அதை ஒருவர் எனக்கு வாசிக்கணும். இன்னொருவர் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை வாசிக்க போறீங்க. முதல்ல எனக்கு ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கணும். அடுத்து ஒருவர் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கணும். இவ்விதமாய் 6 வசனங்களை மாறி மாறி வாசிக்கிற பொழுது ஒரு சங்கதி அங்கு விளங்குவதை நமக்கு நன்றாய் புரிந்து கொள்ள முடியும். வாசிக்க கேட்போம். முதலாவது ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். லூக்கா 1:26. 6ஆம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில், இப்ப திரும்பவும் அதற்கு ஆபிரகாம் 2ஆம் வசனம்
அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் வீட்டு விசாரணை கர்த்தனா இருக்கிறானே என்றார். 27 தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையினிடத்திற்கு தேவனால் அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை. இதோ என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான் என்றான். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே, நீ வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றாள். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியானவன் என்று சொல்லி, அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி, இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னால் கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். அவன் கர்த்தரை விசுவாசித்தான். அதை அவர் அவனுக்கு நீதியாய் எண்ணினார். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. கரங்களை தட்டி உற்சாகமாய் ஹல்லேலூயா. இரண்டு பகுதியும் ஒருவரை குறித்து மாத்திரம் பேசுகிறது. அது நம் இரட்சகராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஏதோ ஒரு ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம். அவ்விதமா நீங்க பார்க்கும் பொழுது இதில் இருக்கிற சத்தியம் நமக்கு புரியாது. காபிரேலினாலே எப்படி மரியாளுக்கு அறிவிக்கப்பட்டதோ அவ்விதத்திலே ஆபிரகாமுக்கும் ஒரு காரியம் அறிவிக்கப்படுகிறது. பவுல் சொல்லுகிறார், அது சுவிசேஷம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இரண்டு காரியத்தை நீங்க பார்க்கும் பொழுது இரண்டுமே குழந்தையின் அடிப்படையில் பேசப்படுகிற ஒரு காரியம். இரண்டுமே வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் பேசப்படுகிற காரியம். இரண்டுமே இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம். இரண்டு காரியமும் ஒரு காரியத்தை தெளிவாய் உச்சரிக்கின்றது. பயப்படாது, உற்சாகமாய் கரங்களை தட்டி. ஹல்லேலூயா. வாழ்க்கையில எப்பேற்பட்ட காரியம் வந்தாலும் பயப்படாது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உண்டேவன். நான் உன்னை பலப்படுத்தி சகாயம் செய்து நீதியின் வலது கரத்தினால் நல்ல உற்சாகமா ஏசாயா 41:10 பிரகாரம் நீதியின் வலது கரத்தினால் உன்னை நான் தாங்கிக் கொள்வேன். சூழ்நிலைகள் உன்னை வஞ்சிக்க முடியாது. சூழ்நிலைகள் உனக்கு விரோதமாய் எழுந்து உன்னை மேற்கொள்ள முடியாது. பயப்படாது, உனக்கு என் வார்த்தை இருக்கிறது. பயப்படாது, உனக்கு என் வாக்குத்தத்தம் இருக்கு. பயப்படாது, நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். பயப்படாது, உன் மீது ஒரு பெரிய திட்டத்தை, ஒரு பெரிய தீர்மானத்தை, என் தரிசனத்தை உன் மீது வைத்திருக்கிறேன். நீ ஆபிரகாமாய் இருக்கலாம், நீ மரியாளாய் இருக்கலாம். உருவாக்குகிற ஆவியானவர்
அல்லேலூயா. இந்த வார்த்தை முன் அறிவிக்கப்பட்டது. இரண்டுமே பிள்ளையை சார்ந்த காரியம்தான். இரண்டுமே காத்திருப்பின் காரியம். இரண்டுமே நிந்தையின் போராட்டங்கள் மத்தியில் வாழ்கிற காரியம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அறிவிக்கப்பட்ட காரியம், மரியாளுடைய வாழ்க்கையில் அறிவிக்கப்பட்ட காரியமும் இரண்டும் எவ்விதமாய் ஒன்றாய் இருக்கிறது என்று சொன்னால், மீண்டும் கலாத்தியரின் புஸ்தகம் நாம் ஏற்கனவே எடுத்த 3ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. அந்த சந்ததி இயேசுவே. அந்த சந்ததி கிறிஸ்துவே. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இந்த சத்தியத்தின் அடிப்படையிலே ஆபிரகாம் இடத்தில் ஆண்டவர் பேசுகிற பொழுது ஆபிரகாமுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. என்னன்னு, உன்னுடைய சந்ததியில தான் கிறிஸ்து வெளிப்பட போகிறார். ஹல்லேலூயா. அந்த சந்ததி கிறிஸ்துவே. உன்னுடைய வம்ச வழியில தான் இயேசு வெளிப்பட போகிறார் என்று ஆபிரகாமுக்கு முன் அறிவிக்கப்பட்டது. எப்படி மரியாளினுடைய வாழ்க்கையில இந்த சம்பவம் நடந்ததோ அதே விதத்தில் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நடந்தது என்று சத்தியம் நமக்கு விளக்கி காட்டுகிறது. உற்சாகமா கரங்களை தட்டி கிறிஸ்து பிறக்க போகிறார், இயேசு பிறக்க போகிறார். உன் மூலமாய் தன்னுடைய சூழ்நிலை, தன்னுடைய வயது, தன்னுடைய கால தாமதம் எல்லாவற்றையும் மறக்க செய்த காரியம், என் சந்ததியில கிறிஸ்து பிறக்க போறாருன்னா தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இனி நான் சூழ்நிலையை பார்க்க மாட்டேன், இனி என் வயதை பார்க்க மாட்டேன், இனி என் அனுபவத்தை பார்க்க மாட்டேன். ஹல்லேலூயா. இனி இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்கிற வார்த்தையை விசுவாசித்து ஓட ஆரம்பிக்கிறேன். அது எனக்கு நீதி. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் உன் சந்ததியிலே இயேசு பிறக்க போகிறார். உன் சந்ததியிலே கிறிஸ்து பிறக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு சுவிசேஷம் கர்த்தர் மூலம் அறிவிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இது என்னுடைய திட்டம், இது என்னுடைய தீர்மானம், இது என்னுடைய தரிசனம். நான் சொல்லி, நான் என் வாயினால் சொல்லி, என் கரங்களினால் நிறைவேற்றக்கூடிய திட்டமாய் அதை நான் வைத்திருக்கிறேன். ஒன்றுக்கும் கவலைப்படாது. உன் முடிவு சமாதானம். விசுவாச ஓட்டத்தை ஓடு, தைரியமாய் ஓடு. உன் மீது தரிசனம் இருக்கிறது, உன் மீது பரலோக திட்டம் இருக்கிறது, உன் மீது தேவனுடைய வாக்குத்தத்தம் இருக்கிறது, பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவம் இருக்கிறது, அடைக்கப்பட்ட அனுபவம் இருக்கிறது, முன் குறிக்கப்பட்ட அனுபவம் இருக்கிறது. முன் குறித்து அழைத்து நீதிமானாக்கி மகிமைப்படுத்துகிறவர், மகிமைப்படுத்துகிறவர். நல்ல கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து உற்சாகம்
மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. என் சந்ததி கிறிஸ்துவை பெற்றெடுக்கிற சந்ததி. ஹல்லேலூயா. என் தலைமுறை தலைமுறை தலைமுறையாய் ஹல்லேலூயா கிறிஸ்துவை பெற்றெடுக்கிற ரட்சிப்பின் அனுபவத்தை கர்த்தர் என் தலை மீது வைத்திருக்கிறார். விசுவாசித்து கரங்களை தட்டி உற்சாகமாய் உற்சாகமாய் ஹல்லேலூயா. வேதத்தின் மகத்துவங்கள் எவ்வளவு ஆச்சரியமானது பாருங்களேன். ஒரு தேவதூதன் மரியாளிடத்தில் என்ன காரியங்கள் சம்பவித்தால் அதே காரியம் முதல் முறையாய் சுவிசேஷம் ஆபிரகாமுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவர் திட்டங்கள் தீர்மானங்கள் அதிசயமானது. அல்லேலூயா. அந்த வார்த்தை என்னும் விதை விதைக்கப்பட்டதாய் அது முளைத்தெலும்பு கனி கொடுக்கிறதாய் கர்த்தர் நியமித்த நாட்கள் வரும். கர்த்தர் நியமித்த நாட்கள் வரும். பராக்கிரமசாலியாய் அவர் என்னை எய்து என்னை பயன்படுத்துகிற நாட்கள் அவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உற்சாகமாய் உற்சாகமாய் அல்லேலூயா. அந்த சூழ்நிலையை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஒரு புறஜாதி மனிதன் இயற்கை வழிபாடுகளை உடைய ஒரு மனிதன், நிலாவை வணங்கிக் கொண்டிருந்த ஒரு மனிதன், அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு தரிசனத்தை கொடுத்து, நான் யெகோவா, யெகோவாவின் பிறப்பு உன் சந்ததியில் காணப்பட போகிறது. அல்லேலூயா அல்லேலூயா. தெய்வம் மனுஷனாய் பிறக்க போகிற சந்ததியாய் உன் சந்ததி இருக்கிறது என்ற சுவிசேஷம் அப்பொழுதே அறிவிக்கப்பட்ட பொழுது அந்த மனிதனுடைய சூழ்நிலை எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அதனால வேதம் சொல்லுகிறது, இவ்வளோ பெரிய மகத்துவத்தை என் சந்ததியில் நீங்க வச்சிருக்கிறீங்கப்பா, நான் அப்படியே விசுவாசிக்கிறேன். அவன் விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படும்படியா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிற எல்லா காரியமும் விசுவாசம் மாத்திரம். நல்ல கரங்களை தட்டி ஆதலால் தான் மரியாளை பார்த்து வாழ்த்துதல் வந்த பொழுது, விசுவாசித்தவளே நீ பாக்கியவதி. நல்ல கரங்களை தட்டி விசுவாசித்தவளே நீ பாக்கியவதி. ராமேன் சொல்லலாமா? எவ்வளவு பெரிய பாக்கியம். கர்த்தர் எனக்குள் பிறந்து இருக்கிறார் ஐயா. என் சந்ததிக்கு அவர்தான் தெய்வம், என் தலைமுறைக்கு அவர்தான் ஆண்டவர். ஹல்லேலூயா. எந்த கிரியைகளுக்கும் அடிபணிகிறவர்கள் அல்ல. உலக இரட்சகர் எனக்காக பட்சபாதம் இல்லாமல் பிறந்திருக்கிற நேசர். நல்ல கரங்களை தட்டி உற்சாகம். ஹல்லேலூயா. மீண்டும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 32 35 வரையான வசனங்களை வாசிக்க கேட்போம். அவர் பெரியவராய் இருப்பார். அவர் பெரியவராய் இருப்பார். உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். உன்னதமானவருடைய குமாரர் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது.
ராஜ்யத்திற்கு முடிவிராது என்றார். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படுவார். ஒரு ஆமென் சொல்லலாம். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் ஹல்லேலூயா. வார்த்தையாய் எனக்குள் விதைக்கப்படுகிற விதை எல்லா காரியத்தையும் தன் பொறுப்பில் எடுத்துக்கொண்டு என்னை விளைய செய்கிற, உருவாக்குகிற, கனி கொடுக்க செய்கிற பரிசுத்த ஆவியானவர் செயல்பட ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்தில் வாழ்த்தி சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் செயல்படுகிறார். நீங்க விசுவாசித்தா போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெற செய்ய, பெற்றெடுக்க செய்ய பலனை கொடுக்கிற தேவன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிற தேவாவியானவர் பூமியின் ரூபத்தை புதிதாய் மாற்றுகிற பரிசுத்த ஆவியானவர். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாக ஹல்லேலூயா. ஆதலால் என்னுடைய வாழ்க்கையில என் நேசர் எனக்காக பிறந்திருக்கிறார். என் பாவங்களை சுமந்து தீர்க்க தேவாட்டு குட்டியாய் வெளிப்பட்ட நாள், அதை நான் கொண்டாடாமல் யார் கொண்டாடுவார்? அதை நான் மேன்மைப்படுத்தாமல் யார் மேன்மைப்படுத்துவார்? இன்னும் மேன்மைப்படுத்துவேன், இன்னும் உயர்த்துவேன், இதிலும் பெரிதானவை செய்வேன். நல்ல கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. இன்னும் பழைய காரியங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. நிறைய காரியம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அநேக சேனல்களை நம்ம பார்க்கிறோம். தேவையில்லாத ஒரு விதை நம்ம ஆண்டவருடைய காரியங்களிலிருந்து தூர விலக்கி சென்றிடும். தெரிந்து கொள்வது நல்லது, ஆனால் ஆண்டவருடைய சித்தமா, ஆண்டவருடைய தீர்மானமா அந்த காரியம் என்னை ஆட்கொள்ளக்கூடாது. ஹல்லேலூயா. அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் துணை கொண்டு வாழ்வது அவசியமாயிருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லலாமா? நல்ல கரங்களை தட்டி உற்சாகமா சத்தத்தை வைத்து சொல்லாமா? அந்த சந்ததி கிறிஸ்துவே, அந்த சந்ததி இயேசுவே. அவர் எனக்காக பிறந்திருக்கிறார், தாவீதின் குமாரனாய் பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை மீட்க அவர் எனக்காக பிறந்திருக்கிறார். கரங்களை தட்டி உற்சாகமா, நல்ல நல்ல உற்சாகமா. ஹல்லேலூயா, ஆமென். ஒவ்வொரு நாளும் கொண்டாட வேண்டிய காரியம். ஹல்லேலூயா. அவர் மாம்சத்தில் பிறந்ததை இன்றைக்கு நான் கொண்டாடுகிறேன். ஹல்லேலூயா. அது இந்த மாசமா, அது எந்த மாசமா? மாசம் இதே பேசிக்கிட்டே சந்ததி செத்துட்டே கிடக்குது. ஹல்லேலூயா. 12 மாசமும் கொண்டாடுனா நீ என்ன பண்ணுவேன்? ஹல்லேலூயா. உடனே ட்ரெஸ் எடுக்கணுமான்னு கேட்போம் ஒன்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, நல்லா யோசித்து பாருங்க. அவர் பிறந்ததுனால ரட்சிப்பு உண்டாயிடுச்சு. அதனால தான் நமக்கு என்ன உடை கிடைச்சது தெரியுமா? ரட்சண்ய உடை கிடைச்சிச்சு. அதனால அவர் பிறந்ததுனால நம்மை உடுத்து வைத்தார். அதனால தான் நம்ம உடுத்தி நிற்கிறோம். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. புரியுதா? ஏன் நம்ம புது ட்ரெஸ் போட்டுக்கிறோன்னு புரியுதா? அப்படியே ரொம்ப ஞானமாக கேட்பாங்க சில பேர். ஏசுநாதருக்கு பிறந்த நாள் நீங்கள் ட்ரெஸ்ஸை போட்டுருங்க, அதுதான் ஏன் சத்தியம். ஹல்லேலூயா. ரட்சகர் பிறந்தார்,
எனக்கு ரட்சிப்பை உடுத்தினார், அதை வெளிப்படுத்த வேண்டும் என்றார். அல்லேலூயா. நல்ல ஒரு ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை கொண்டாடும்படி வைத்திருக்கிறார் இல்ல? அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் ராஜாதி ராஜா. என்னை ராஜாரி ஆசாரியனாக ஆக்கினார். நல்ல கரங்களை தட்டி என்னை ராஜரீக ஆசாரியை நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. ஆமென். நமக்கு எப்பொழுதும் முகத்தில் ஒரு சிரிப்பு இருக்கணும். எப்பொழுதும் நம்முடைய ஆடைகள் அழகா இருக்கணும், நேர்த்தியா இருக்கணும். என் இயேசு நான் யார் தெரியுமா? நேர்த்தியானவர் அர்த்தம், அழகானவர் அர்த்தம். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமா அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமபுரிக்கு எழுதுகிற பொழுது இந்த புறஜாதிகளின் கொண்டாட்டத்தை குறித்து எழுதுகிறார். அது மாத்திரம் பார்த்து நம்ம ஜெபித்து முடிக்கலாம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இருந்து வாசிக்க கேட்போம். புறஜாதியாரும் இரக்கம் பெற்றது நிமித்தம். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. புறஜாதியாராகிய நாம் இரக்கம் பெற்றோம். கரங்களை தட்டி உற்சாகமா அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. அவர் பிறந்ததுனால இரக்கம் பெற்றீங்க. ரட்சகர் பிறந்தனால ரட்சிக்கப்பட்டீங்க. அல்லேலூயா. புறஜாதியாரும் இரக்கம் பெற்றது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் என்றும் சொல்லுகிறேன். ஏன்? நான் இரக்கம் பெற்றபடினால அவரை மகிமைப்படுத்துகிறேன். உற்சாகமாக புறஜாதியாரும் இரக்கம் பெற்றது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துகிறாள் என்றும் சொல்லுகிறேன். அந்தபடி இது நிமித்தம் நான் புறஜாதிகளுக்குள்ளே உம்மை அறிக்கை பண்ணி உம்முடைய நாமத்தை சொல்லி சங்கீதம் பாடுவேன் என்று எழுதியிருக்கிறது. மேலும் புறஜாதிகளே அவருடைய ஜனங்களோடு கூட களி கூறுங்கள். கரங்களை தட்டி உற்சாகமா அல்லேலூயா. பரலோகத்தின் திட்டத்திலே, பரலோகத்தின் தீர்மானத்தில் நம்ம இணைத்திருக்கிறபடியால் அந்த வழிநடத்தல் நமக்கு உண்டாயிருக்கிறது. இன்னும் எங்கிருந்து வந்தோமோ அந்த கிரியைகள் எல்லாம் பின்தொடரக்கூடாது. ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற திட்டங்கள், பரிசுத்த மேன்மைகள், அதை கலிகூறும்படி கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுகிறார். விசுவாசித்த கரங்களை அல்லேலூயா. இன்னைக்கும் மாற மாட்டேன். என்னதான் ஆண்டவருக்குள்ள வந்துட்டாலும் நாள் பார்க்கறதும் நிமித்தம் பார்க்கறதும் இது எல்லாம் அவங்கள அறியாமே வந்துருது. வாசிப்போம் தொடர்ச்சியாய். மேலும் புறஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள். ஜனங்களே எல்லாரும் அவரை புகழுங்கள் என்று சொல்லுகிறார். மேலும் ஈசாயின் வேரும் புறஜாதியாரை ஆளும்படிக்கு எழும்புகிறவரும் ஆகிய ஒருவர் தோன்றுவார். அவரிடத்தில் புறஜாதியார் நம்பிக்கை வைப்பார்கள் என்று ஏசாயா சொல்லுகிறான். அல்லேலூயா. என் நம்பிக்கை முழுவதும் இயேசுவாய் மாத்திரம். உற்சாகமாய் ஆமென். வாசிப்போம். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக.
நல்ல கரங்களை தட்டி சத்தமா ஒரு ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்துல வாழ்த்தி சொல்லுங்க. எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை பரிசுத்த ஆவியானவர் நிரப்புவாராக. ஹல்லேலூயா. சபையார் ஒரு ஆமென். ஆமென் ஆமென். அவ்விதமாகவே பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு நம்பிக்கை பெருகட்டும். ஹல்லேலூயா. என் இரட்சகரினுடைய மகிமையை இன்னும் ரட்சிப்பை அறிவிக்கும்படி அவர் என்னை பலப்படுத்தட்டும், சகாயம் செய்யட்டும், நீதின் வலது கரத்தினால் என்னை தாங்கிக் கொள்ளட்டும். எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் அவர் உங்களை நிரப்பி அலங்கரித்து ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். சத்தம் ஒரு ஆமென் கேட்கட்டும். ஆமென்.